எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான கான்டெஸ்ட் மேட்ச்சு ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸு. ஆர்சிபி வந்து இன்னும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. இன்றைக்காச்சும் ஜெயிப்பாங்களா என்னன்னு தெரில. ஆர்சிபிக்கு வந்து இது முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் வந்து ஆர்சிபி இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஆர்சிபி வந்து கட்டாயமாக ஜெயிக்கணும் இந்த மேட்ச்சு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கு. 2025 வந்து ஒரு மேட்ச் கூட ஹோமில் இன்னும் ஆர்சிபி ஜெயிக்கலைங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து பயங்கர கான்ஃபிடென்ஸில் வராங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 1-1 தான் அடிச்சிருந்தாங்க. அதை வந்து டிஃபீட் பண்ணாங்க. கேகேஆர் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு அது. அதுலேருந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க. பயங்கர கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸு அவங்க கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சூப்பராக டீமை லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் சகாலோட ஹோம் கிரவுண்டு வேறு ஆர்சிபி. ஏன்னா அவர் ஆர்சிபியில் தான் விளாண்டுருக்காரு. ஐபிஎல்லாம் எப்படி விளாண்டுருக்காருன்னு தெரியும். அதனால் இந்த மேட்ச் வந்து செம்ம எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும். சகாலுக்கும் ஆர்சிபி க்ரௌடுக்கும் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கும் சூப்பராக மேட்ச் இன்றைக்கி இருக்கும். ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். அதுவும் ரொம்ப சின்ன கிரவுண்டு தான். அதில் ரன் அதிக செக்கம் எதிர்பார்க்கலாம். அந்த ஆரியா வந்து எப்படி விளையாடுவாருன்னு பார்க்கணும். ஏன்னா கிரவுண்டு சின்னதுன்னா பொழந்து எடுத்துருவார். ஏற்கனவே ஐபிஎல்லில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் நல்லா விளையாடுவார். நல்ல அதிக சான்ஸ் இருக்குது. அந்த பிரணம் சிங் சூப்பராக விளையாடுவார். சிம்ரன் சிங் அவரும் சூப்பராக விளையாடுவார். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையும் பேட்டிங் தான் செம்மையாக இருக்குது. பவுலிங்கும் சூப்பராக வச்சுருக்காங்கங்க. பவுலிங் வந்து பயங்கரமாகவும் இருக்குது. பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது. மார்க்கோ ஜான்சன் சூப்பராக பவுலிங் போடுறாரு. அவரும் சகால் காம்போவும் சூப்பராக இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டீமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ அடிப்பாங்க. அந்த ஹை ஸ்கோரிங் வென்யூ வந்து நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலை. ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சா தான் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அதிக சப்போர்ட் வருவாங்க. அந்த ஃபேன்ஸை வந்து அவங்க திருப்திப்படுத்தணும்னா ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சே ஆகணும். ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சே ஆகணும். அவங்க பவுலிங் யூனிட்டு சூப்பராக இருக்குது. பேட்டிங் யூனிட்டு சூப்பராக இருக்குது. ஒன்றுமே குறை சொல்ல முடியாது ரெண்டு டீமுக்கும். இன்றைக்கி கான்டெஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஆர்சிபி வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இன்றைக்கி கான்டெஸ்ட்டு. பயங்கரமான மேட்சாக இருக்கும். எக்ஸைட்டிங் மேட்சாக இருக்கும். ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீமை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச்சை பற்றி பேசவே வேண்டாம். ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச்சு. அது இப்படி ஆகும்னு நினச்சே பார்க்கல. பரவாயில்ல, மும்பையும் ஜெயிச்சிட்டாங்க. நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்குன்னு நினச்சோம். ஒரு 165 தான் அடிச்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாடில் ஒன்று வந்து டிராவல்ஸ் சைட் அடிக்கணும், இல்லை அபிஷேக் சர்மா அடித்தா தான் உண்டு. அவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தாங்க அவுட் ஆகிட்டா கூட இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து தோற்று போயிடுறாங்க. அவங்க அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் 7 மேட்ச் 7க்கு 6 ஜெயிச்சாகணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதை பற்றி விட்டுறலாம். இன்றைக்கி கான்டெஸ்ட்டை பார்க்கலாம். இன்றைக்கி கான்டெஸ்ட் வந்து பயங்கரமான கான்டெஸ்ட்டு. பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி ஜெயிச்சே ஆகணும். ஹோம் கிரவுண்டில் இன்னும் ஜெயிக்கலை. ஹோம் கிரவுண்டில் இன்றைக்காச்சும் ஜெயிப்பாங்களா என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் பயங்கர கான்டெஸ்ட்டாக இருக்குங்க. பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து விட மாட்டார். அவர் வின்னிங் ஆட்டிடியூட் வந்து பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸில் வருவார். அந்த கேகேஆரை டிஃபீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி மேட்ச் வந்து செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும்.